இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அந்தோணியாரை வாழ்க, அந்தோணியாரை வாழ்க. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் உட்காருங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, நிற்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, அப்படிதானே? ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு இன்று தர வேண்டும். அந்த ஆண்டவர் மகிழ்ச்சியை இன்று உங்களுக்கு தர வேண்டும். உட்காருங்க. அப்போ இன்னும் கடைசியில் நான் கேட்கும்போது எல்லாரும் என்ன செய்வீங்க? உட்காருவீங்களா, எழுந்து நிற்பீங்களா? அது ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், இல்லையா? ஆக இந்த தமிழ் மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை இறைவனுடைய அந்த வல்லமையான ஆசிரை புனித அந்தோணியாரின் வாயிலாக பெற்று செல்ல வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். ஆகவே நம்பிக்கையோடு வந்த உங்களை என் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏதோ இந்த இடத்திலே வந்து இருக்கக்கூடிய மகனே, மகளே, என் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையை இன்று உங்களுக்கு தருகிறார். ஆக என் ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீரை, என் ஆண்டவர் தரக்கூடிய 10 விதமான அந்த ஆசீரை இன்று நாம் பெற்று செல்வதற்காக வந்திருக்கிறோம். இந்த புத்தாண்டிலே 2024ஆம் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் ஆசீரை வழங்கும் ஆண்டாக அமைய வேண்டும். கடந்த ஆண்டிலே நடந்த நெருக்கடிகள், போராட்டங்கள், கண்ணீர், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அனைத்திலிருந்தும் இந்த ஆண்டு என் ஆண்டவர் பாதுகாத்து அவருடைய வல்லமையான ஆசீரை தர வேண்டும் என்ற தாகத்தோடு வந்த மகனே, மகளே, நீங்கள் இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது இந்த ஆசீரோடு தான் செல்ல இருக்கிறீர்கள். மீண்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு வல்லமையாக நன்றி செல்லுங்கள். இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது யாரும் வெறுமையாக செல்ல மாட்டீர்கள். முதலாவதாக எண்ணிக்கை 24ஆம் அதிகாரம், எண்ணிக்கை 24ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. எண்ணிக்கை 24:21 டக்குன்னு எடுத்து வாசிங்க. அடுத்து கேனியனை நோக்கி திருவுரையாக கூறியது, உன் வாழ்விடம் உறுதியானது. உன்னுடைய வாழ்விடம் உறுதியானது. கவனமா கேளுங்க. உங்களுடைய வாழ்விடம் உறுதியானது. உன் கூடு பாறையில் அமைந்துள்ளது. உன்னுடைய கூடு பாறையில் அமைந்திருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் தரக்கூடிய அந்த வார்த்தை, உங்களுடைய வாழ்விடம் உறுதியானது. உறுதியானது என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு, நீங்கள் இருக்கக்கூடிய இடம், நீங்கள் செய்யக்கூடிய தொழில், நீங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அது நிலைத்து நிற்கும் என்ற வல்லமையான வார்த்தையை இன்றைய ஆண்டவர் தருகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லையே, எந்த தொழிலை செய்தாலும் அது நிரந்தரமான தொழிலாக அமையவில்லையே, எதை செய்தாலும் அதில் போராட்டம், கவலை, தோல்வி, அந்த தோல்விகளோடு நான் நின்று கொண்டிருக்கிறேனே, அதில் நிரந்தரம் இல்லை என்ற நிலையில் நீங்கள் இருக்கலாம். அல்லது நான் வசிக்கக்கூடிய வீடு நிரந்தரமான வீடாக அமையவில்லையே, ஒருவேளை நோய்கள், போராட்டங்கள் வருகின்ற காரணத்தினால் வீடுகளை மாறி மாறி சென்று கொண்டிருக்கிறேனே என்ற வேதனையோடு நீங்கள் நிற்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுடைய வாழ்விடம் உறுதியானது. உங்களுடைய கூடு எங்கே அமைந்திருக்கிறது? பாறையில் இருக்கிறது. பாறைன்னு சொல்லும் போது, பாறைன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப பாருங்க, பாறையில நீங்க உங்க தலையை கொண்டு மோதினீங்கன்னா யாருக்கு ஆபத்து? பாறைக்கு ஆபத்தா இல்லை உங்களுக்கு காயம் வருமா? காயம் பாறைக்கா இல்லை நமக்கா? நமக்கு தான், இல்லையா? அப்ப பாருங்க, ஆண்டவர் விவிலியத்தில் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார். எருசலேமை சுற்றி மலைகள் இருப்பது போல என்னுடைய மக்களை சுற்றி நான் இருக்கிறேன். எருசலேமை சுற்றி மலைகள் இருப்பது போல என்னுடைய மக்களை சுற்றி நான் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், என் ஆண்டவர் பாறையாய், என் ஆண்டவர் அரணாய், என் ஆண்டவர் கோட்டையாய் இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். மீண்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கோட்டையாக இருக்கிறார், அரணாய் இருக்கிறார். உங்களுக்கு எதிராக யார் வந்து மோதினாலும் ஆபத்து அவர்களுக்கு தான், நமக்கு கிடையாது. ஆபத்து அவர்களுக்கு தான், நமக்கு இல்லை. இதுதான் இன்று ஆண்டவர் நமக்காக சொல்லுகிறார். ஆக இந்த இறை வார்த்தையின் அடிப்படையிலே என் ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய முதல் ஆசீர், தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம்
தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை சொல்லுகிறது, மண்ணுலகு இருக்கும் நாளளவும் மண்ணுலகு இருக்கும் நாள் அளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வது இல்லை. அப்படின்னு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். இந்த ஆண்டிலே பருவ நிலைகள் ஒருபோதும் பொய்த்து போகாது என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பருவ நிலைகள் பொய்த்து போகாது என்று சொன்னால் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் மழையும் வெயிலும் என்றும் நிலைத்து நிற்கும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் மழை இல்லாம இருக்கலாம், அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பொருளாதாரம் அறுவடை காலம் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே விவசாயம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது தொழில் இல்லாமல் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அனைத்து பருவ நிலைகளும் சரியாக உங்களுக்கு பலனை தரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பருவ நிலைகள் நிலைத்து நின்றாதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர் கிடைக்கும். பருவ நிலைகள் மாறுகின்ற பொழுது, பருவ நிலைகள் மாறி வருகின்ற பொழுது அதனால் எந்த ஆசீரும் நமக்கு கிடைக்கும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், தக்க காலத்தில் உங்களுடைய நிலத்திற்கு நான் மழையை தருவேன். அப்ப அந்த தக்க காலத்தில் மழை பெய்யலைன்னா அதனால யாருக்கு லாபம்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நம்ம விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருப்போம், அந்த விவசாயம் செய்து அறுவடை நேரத்தில் மழை பெய்தது என்றால் யாருக்கு லாபம்? அது தக்க காலத்தில் பெய்யக்கூடிய மழை அல்ல. தக்க காலத்தில் அதன் காலத்தில் நடக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தக்க காலம் என்று சொல்லுகின்ற பொழுது இதோ திருமணம் அந்த காலத்தில் நடக்க வேண்டும், தக்க காலத்தில் திருமணம் நடக்க வேண்டும், தக்க காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும், தக்க காலத்தில் வேலை கிடைக்க வேண்டும். அதன் நேரத்தில் கிடைத்தாதான் அதனால் நமக்கு ஆசீர், இல்லையெனில் அது ஆசீராக அமையாது. ஆனால் இன்றைய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த பருவ நிலைகளும் தக்க காலமும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகாது என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். சத்தமா சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். உங்களுடைய வாழ்வில் இருந்து மாறாது. ஒருவேளை இன்று சரியான நேரத்தில் தக்க காலத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே, தக்க காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கவில்லையே, தக்க காலத்தில் வேலை வாய்ப்பு அமையவில்லையே, அல்லது தக்க காலத்தில் வீடு கட்ட முடியவில்லையே என்று அது நிலையோடு இந்த இடத்திலே வந்திருந்தால் இன்றைய ஆண்டவர் உங்களுக்காக அந்த ஆசீரை தந்து உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றப் போகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. இன்றே அந்த விடுதலையை என் ஆண்டவர் உங்களுக்காக தருவார். அடுத்ததாக விவிலியம் சொல்லுகிறது, இணைச்சட்டம் 11ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. இணைச்சட்டம் 11ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, ஆனால் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளுமாறு வாசிங்க, கடந்து சென்றடையவிருக்கும் நாடு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த நாடு, வானத்தின் மழை நீரையே குடிக்கும் நாடு, வானத்தின் மழை நீரையே குடிக்கும் நாடு. அப்படின்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில் வறுமை இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதில் ஆசீரை தான் நீங்கள் காண்பீர்களை தவிர ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வறுமையை சந்திக்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார இழப்பை சந்திக்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பஞ்சத்தை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்வு வளமையான வாழ்வாய் மாறும் என்ற வல்லமையான ஆசீரை இன்று என் ஆண்டவர் உங்களுக்காக தருகிறார். அடுத்ததாக இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் நிறைவை தருவார். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவை தருவார். அப்ப குறைகள் இருக்காது, நிறைவு இருக்கின்ற இடத்துல குறைகள் இருக்காது. அப்படி பார்க்கின்ற பொழுது விவிலியம் சொல்லுகிறது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை. யோவேல் இறைவாக்கினர் 2:19 மிக அழகாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. வாசிங்க.
ஆண்டவர் தம் மக்களுக்கு மறுமொழியாக கூறியது இதுவே: நான் உங்களுக்கு கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணெயும் தருவேன், நீங்களும் நிறைவு பெறுவீர்கள். பாருங்க, என் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உங்களுக்கு எண்ணெயை தருவேன், நான் உங்களுக்கு தானியத்தை தருவேன், கோதுமையை தருவேன், எதுவும் உங்களுக்கு குறைவாய் வராது. அப்படின்னா ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர் என்னன்னா, உங்களுடைய உழைப்பின் பலன் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், நான் கடினமாக உழைக்கிறேன், ஆனால் அந்த உழைப்பினுடைய பலனை என்னால் உண்ண முடியவில்லையே என்ற அந்த கவலை இருக்கலாம். ஒரு சிலரை பார்க்கின்ற பொழுது கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஒரு கையில வாரது மறு கையா வெளியில போகுமே தவிர வீட்டுக்குள்ள நுழையாது. ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடிய காசு இன்னொரு பகுதியாக வெளியே சென்று கொண்டு இருக்குமே தவிர அது வீட்டுக்குள் வராது. அதனால் யாருக்கு என்ன லாபம்? குறைவுதான். ஒரு சில நேரங்களில் சம்பாதிக்கிற காசெல்லாம் மருத்துவமனைன்னு சொல்லி செலவழித்துட்டு இருக்கிறோம். அதனால வீட்டில் நிறைவு வரும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஒரு சில நேரங்களில் வருமானத்தை எல்லாம் கடனாளிகளுக்கு வட்டியாக கொடுத்து கொண்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஆசீர் வரும்னு நினைக்கிறீங்களா? அதனால நிறைவு கிடைக்குமா? என்ன நிறைவு கிடைக்கும்? கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களுக்கு தரக்கூடிய நிறைவு, அந்த நிறைவு வருகின்ற பொழுது நீங்கள் உழைத்த காசு ஒரு கையாக வருவது மறு கையாக வெளியே செல்லாது, மாறாக அது வீட்டுக்குள் வரும் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அந்த உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய உழைப்பை இன்று என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை உங்களுடைய உழைப்பிலே இல்லாமல், உங்களுடைய உழைப்பிலே தடையோடு நீங்கள் இருந்தீர்களே, ஆனால் இன்று இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என் ஆண்டவர் உங்களுக்காக நிறைவேற்றி தர இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இங்கு இன்னொரு வார்த்தை, மிக அழகான ஆழமான வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார். இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 11-12 இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: நீ நிரம்பாத எல்லா செல்வங்களால், கவனமா கேளுங்க, எவ்வளவு அழகான வார்த்தைன்னு பாருங்க. நீங்கள் நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும், நீங்கள் நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும், நீ வெட்டாத பாறை கிணறுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போது அவர் உங்களுக்கு தருவார். இயேசுவுக்கே புகழ். சத்தமா இயேசுவுக்கே புகழ். பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் வெட்டாத பாறை கிணறுகள், நீங்கள் உழைக்க வேண்டிய தேவையில்லை. அப்படின்னா அதனுடைய ஆழம் என்னவெனில், நீங்கள் எதை செய்தாலும் அதுல தோல்வியே சந்திக்க மாட்டீர்கள். உங்களுடைய வீட்டில் எந்த குறையும் இருக்காது. நீங்கள் சேகரிக்காத செல்வங்களால் உங்களுடைய வீடு நிரப்பப்படும் என்று சொன்னால், இதோ வீட்டில் அது இல்லை இது இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்னுடைய வீட்டில் இது குறைவாக இருக்கிறது, அது குறைவாக இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இன்று என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் சேகரிக்காத செல்வங்களால் உங்களுடைய வீடை நான் நிரப்புவேன். நீங்கள் வெட்டாத கிணறுகளால் உங்களுக்கு நான் தண்ணீரை தருவேன். நீங்கள் அறுவடை செய்யாமலேயே அந்த ஒலிவ பழங்களையும் காய்களையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னால் எவ்வளவு அழகான ஆசீர் பாருங்க. இன்று என் ஆண்டவர் இந்த நிறைவை உங்களுக்கு தர இருக்கிறார். அந்த நிறைவை இந்த நாளிலே நீங்கள் கொண்டாட போகிறீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் இந்த நிறைவு உங்களோடு இருக்கும் என்ற உயிருள்ள வார்த்தையை இன்று என் ஆண்டவர் இதோ இந்த இடத்தில் இருந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். இது வெற்று வார்த்தைகள் அல்ல, இது வெற்று வார்த்தைகள் அல்ல. என் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிருள்ள வார்த்தைகள். எதற்காக சொல்லப்படுகிறதோ அதை செய்து முடிக்காமல் திரும்பி வராது என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, அமைதியில் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியை இந்த ஆண்டு நீங்கள் கொண்டாட போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியில் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாட போகிறீர்கள். எசாயா 55ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை சொல்லுகிறது: மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள், மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து பாடும்,
காட்டு மரங்கள் கை கொட்டி ஆர்ப்பரிக்கும். பாருங்க, அப்ப ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர் அமைதியில் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி நம்மிடம் இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் அமைதி இருந்தாதான் மகிழ்ச்சி இருக்கும். அமைதி இல்லாம மகிழ்ச்சியை காண முடியாது. ஒருவேளை யோசித்து பாருங்களேன், வீட்டில் கணவன் மனைவியிடம் சண்டை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் அமைதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அமைதி இல்லைன்னா அங்கே மகிழ்ச்சி இருக்குமா? இல்லைன்னா பெற்றோர் பிள்ளைகளிடையே உறவுகளில் சிக்கல், பிள்ளைகள் பெற்றோர் சொல்வதை கேட்கல, தான் தோன்றி தனமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீடு நரகமாக இருக்குமே தவிர அமைதி நிறைந்த சொர்க்கமாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் தரக்கூடிய அந்த அமைதி என்பது அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைதி. அந்த அமைதியை தருகின்ற பொழுது அதோடு இணைந்து அந்த மகிழ்ச்சியும் நம்முடைய வீட்டை தேடி வரும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இன்று கணவனால், மனைவியால், பெற்றோரால், பிள்ளைகளால், உடன் இருப்புகளால், அல்லது பக்கத்து வீட்டில் இருப்பவர்களால், அல்லது நாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல, அல்லது அலுவலகத்தில் படிக்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களால் நீங்கள் அமைதி இழந்து வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லையே என்ற நிலையோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களுக்கு அமைதியில் நிலைத்த அந்த மகிழ்ச்சியை தருவேன். நான் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சி, நான் தரக்கூடிய அந்த அமைதியை இந்த உலகம் உங்களுக்கு தராது. நான் தரக்கூடிய அமைதியை இந்த உலகம் உங்களுக்கு தராது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம போய் பார்ப்போம், நம்முடைய உறவுகளை போய் பார்க்கலாம். அவங்க நான் இப்போ கவலைப்படாத, நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய யதார்த்தம். ஆனால் அந்த நேரம் நமக்கு சற்று ஆறுதலாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதன் பிறகு அந்த முழுமையான மகிழ்ச்சி, அந்த முழுமையான அமைதியை இந்த உலகம் நமக்கு தராது. ஏன்? நம்முடைய உடன்பிறப்புகள், நண்பர்கள், பெற்றோர்கள், கணவன் மனைவியால் கூட அதை தர முடியாது. என் ஆண்டவரால் மட்டும்தான் தர முடியும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அந்த அமைதியை தர வேண்டும். இதோ உள்ளத்திலே வேதனையோடு, உள்ள முடைந்து போன நிலையிலே, நொறுங்கி போன நிலையிலே, எங்கு சென்றால் எனக்கு அமைதி கிடைக்கும், எங்கு சென்றால் எனக்கு வாழ்வு கிடைக்கும் என்ற நிலையில் வந்திருக்கின்ற மகனே, மகளே, என் ஆண்டவர் உங்களுக்கு அந்த அமைதியை தருவார். விவிலியம் சொல்லுகிறது, திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், ஆண்டவரில் நீ மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன்னுடைய உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. யாரில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும்? யாரில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும்? சத்தமா இப்பதானே வாசிக்க கேட்டீங்க. நான் பேசுறது தெளிவா கேக்குதா? பேசுறது கேக்குதா? கேக்குதா? நான் பேசுறது பின்னாடி கேக்குதா? கேக்குது. நீங்க பேசுறது எனக்கு கேட்கலையே. கேக்குதா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். கேக்குதா? அப்பாடா, உங்களை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரில் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஆண்டவரில் மகிழ்ச்சி கொண்டால் மட்டும்தான் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். யார் மீது மகிழ்ச்சி கொள்ள வேண்டும்? ஆண்டவர் மீது. விவிலியம் அழகாக சொல்லுகிறது, ஆண்டவர் மீது நீ மகிழ்ச்சி கொள், உன்னுடைய உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் என் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அப்ப ஆண்டவர் மீது நாம் மகிழ்ச்சி கொண்டால் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். இதுதான் என் ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீராக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது 4வதாக, நீங்கள் வேறு ஒன்ற படுவீர்கள் என்ற ஆசீரை தருகிறார். இப்ப வேறு ஒன்ற படுவீர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேறு பிடுங்கி எரிஞ்சிங்கன்னா பாருங்களேன், ஒரு செடி இருக்கிறது, அந்த செடியை வேரோடு நீங்க பிடுங்கி எறிகிறீங்க, என்ன நடக்கும்? வேரோட ஒரு செடியை பிடுங்கி எரிஞ்சிங்கன்னா என்ன நடக்கும்? வாடி போகும், செத்து போகும் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் வேறு ஒன்ற படுவீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப வேறு ஒன்ற படுவீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? உடைந்து போய், உலர்ந்து போய், பட்ட மரமாய் ஒருவேளை நம்ம இருந்திருக்கலாம். ஆகவேதான் விவிலிய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்றச் செய்வேன். அவர்களை தங்களுடைய நாட்டில் நான் மீண்டும் வேரூன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து, நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள்
பிடுங்கப்பட மாட்டார்கள். இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. ஒருபோதும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பிடுங்கப்பட மாட்டார்கள். அப்படின்னா யாரும் உங்களை பிடுங்கி எறிய முடியாது. நான் உங்களை வேறொன்றை செய்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை வேறற்ற மரமாய் இருந்தது என்றால், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பொருளாதார ஆசீர், திருமண ஆசீர், குழந்தை ஆசீர், என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய தொழிலிலே முன்னேற்றம் இல்லாத நிலை என்று எல்லா நிலைகளிலும் நான் உடைந்து போய் சுருங்கி போய், ஒருவேளை திருமணமாகி கணவன் ஒருபுறம் மனைவி ஒருபுறம் பிரிந்து போன வாழ்க்கையோடு, உறவு சிக்கல்களோடு, சிதறல்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் சொல்லலாம், இதோ நான் பட்டமரமாய் இருக்கிறேன், வேறற்று போயிருக்கிறேன், எனக்கென்று ஒரு வாழ்வு அமையாதா என்ற நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். அல்லது இதோ என்னுடைய சொந்த இடத்திலிருந்து நான் தூக்கி வீசப்பட்டிருக்கிறேன், நான் அநியாயமாக வஞ்சிக்கப்பட்டு எனக்குரிய உரிய இடத்திலிருந்து என்னுடைய உறவுகளால் நான் தூக்கி வீசப்பட்டிருக்கிறேன், வேறற்ற நிலையில் இருக்கிறேனே, நான் எங்கு செல்வேன், எங்கு எனக்கு விடுதலை கிடைக்கும், எங்கு எனக்கு ஆசீர் கிடைக்கும் என்ற நிலையில் நீங்கள் நின்றீர்களேயானால், இன்றைய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை வேறொன்றை செய்வேன். நான் வேறொன்றை செய்கின்ற பொழுது யாரும் உங்களை பிடுங்கி எறிய மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. என் ஆண்டவர் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, நீங்கள் செய்யக்கூடிய தொழில், உங்களுடைய எல்லா ஆசிரியம், எல்லா இடங்களையும் ஆண்டவர் நிலைத்து நிற்க செய்து அந்த இடத்திலே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பெருமையை சேர்ப்பேன் என்ற வார்த்தையை இன்று என் ஆண்டவர் உங்களுக்காக தருகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, திருப்பாடல் 115:14 வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருகச் செய்வார். ஆண்டவர் உங்களுடைய இனத்தை பெருகச் செய்வார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளரச் செய்வார். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வளரச் செய்வார். அப்ப பாருங்க, பிள்ளைகளையும் வளரச் செய்வார், பிள்ளைகளின் பிள்ளைகளை வளரச் செய்வார். அப்படின்னா ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர், உங்களுடைய பேரன் பேத்திகளை நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுடைய தலைமுறை ஆசிரை நீங்கள் காண்பீர்கள், பழுத்த வயதில் கல்லறை செல்வீர்கள். இதுதாங்க ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர். அந்த குறைவு உங்களுக்கு ஒருபோதும் வராது. பழுத்த வயதிலே கல்லறை செல்லக்கூடிய ஆசிரையும், பிள்ளைகளின் பிள்ளைகளை, பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய ஆசிரையும் அந்த நிறைவை தருகிறார் என்றால் இதைவிட வேறு என்ன வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு வேரூன்றப்பட்ட நிலை. ஒருவேளை அந்த பாதி வாழ்க்கையில வாழ்வு முடிந்து போவது, அல்லது விபத்திலே இறந்து போவது, அல்லது எதையும் காணாமல், நம்ம சொல்லுவோம் பேரன் பேத்திகளை காணாம கண்ணை மூட போறேனே அப்படிங்கிற நிலை, இது எதுவுமே வராதுங்க. நீங்கள் வேரூன்றப்படுவீர்கள் என்ற ஆசிரியன் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக என் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை எரேமியா 15:20 இறை வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா 15:20 இறை வார்த்தை இவ்வாறு சொல்லி தருகிறது, நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை மிகுந்த வெண்கல சுவராய் மாற்றுவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போரிடுவார்கள். அவர்கள் உனக்கு எதிராக போரிடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. மகனே, மகளே, இதோ என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றியை காண போகிறீர்கள். உங்களுடைய எதிரிகள், துரோகிகள், பகைவர்கள் யாராக இருந்தாலும், இவன் வாழக்கூடாது, இவன் உயரக்கூடாது, இவருடைய வாழ்க்கையானது முன்னேறக்கூடாது என்று உங்களுக்கு எதிராக ஒரு பாளையமே இறங்கினாலும் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களோடு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நான் வெற்றியை தருவேன் என்று சொல்லுகிறார். எந்த எதிரியும் உங்களுக்கு எதிராக வர முடியாது. என் ஆண்டவர் உங்களுக்காக போராடக்கூடிய கடவுளாக, போராடி வெற்றியை தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இவ்வாறு வெற்றி தரக்கூடிய என் ஆண்டவரின் முன்னால் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, அந்தோனியாரை வாழ்க. நம்முடைய வாழ்க்கையில என்ன கிடையாது? தோல்வியே கிடையாதுங்க. எந்த தீய சக்திகளாக இருந்தாலும் சரி, தீமைகளை கொண்டு வரக்கூடிய ஆவிகளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பின்னி சூனியங்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மக்களை அழிப்பதற்காக ஏவி விடப்படக்கூடிய எந்த எதிர் சக்திகளாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் உங்களுக்கு எதிராக போராடுவார்கள், ஆனால் வெற்றி பெறவே முடியாது. காரணம் வெற்றி நமது
இதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை. வெற்றி யாருடையது? வெற்றி யாருடையது? நம்முடையதுங்க. எதிரிகள் முன்னால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் தலை குனிய விட மாட்டார். எதிரிகள் முன்னால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை தலை குனிய விட மாட்டார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அடுத்தவங்க முன்னாடி நான் தலை குனிந்து நிற்கின்றேன் என்று நீங்க நினைக்கலாம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் முன்னாலும் நீங்க தலை குனிந்து நிற்க வேண்டிய தேவையில்லை. அப்படியே கெத்தா நின்னா போதுங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக போராடுகின்ற பொழுது எந்த எதிரிகளும் நமக்கு எதிராக வர முடியாது. ஆகவே ஒரு வார்த்தை மீண்டும் சொல்லுகிறது. இணைச்சட்டம் 11ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலாது. எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் செல்லும் நாடுகள் அனைத்திலும் உங்களை பற்றி அச்சத்தையும் திகிலையும் உண்டாக்குவார். பாருங்க, நீங்க எங்க போனாலும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். காரணம், நாம் ஆண்டவருடைய மகனாக மகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய மகனாக மகளாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எந்த இடத்தில் நின்றாலும் உங்களை பார்த்து அச்சப்படுவார்களை தவிர நீங்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இருட்டில் வருவதற்கு பயம், ஆண்களை பார்த்தால் பயம், ஒரு சில மிருகங்களை பார்த்தால் பயம், தனியாக தூங்குவதற்கு பயம், வெளியில செல்வதற்கு பயம் என்ற பயத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க யாரை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், நான் உங்களுக்காக இருக்கிறேன். உங்களுக்காக இருக்கின்ற காரணத்தினால் யாரை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. அவரை பற்றி பிடிங்க. அவரை பற்றி பிடிக்கின்ற பொழுது என் ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக என் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தொல்லைகளும் அகன்று போகும். இப்போ தொல்லைகள் அகன்று போகும்னா ஒரு சிலர் பார்க்கும்போது தெரியும். ஒரு சில வீடு இருக்கும், முன்னாடி வீடு பின்னாடி வீடு, இந்த பக்கம் எல்லா பக்கம் வீடு இருக்கலாம். ஆனால் இவங்க ஆன்னு கூப்பிட்டா யாரும் கதவு திறக்க மாட்டாங்க. வீட்டில் ஒரு சத்தம் வருதுன்னா யாருமே கதவு திறக்க மாட்டாங்க. காரணம் என்ன? நீங்க கத்துறீங்க, சுகம் இல்லை, ஐயோ காப்பாத்துங்கன்னு கத்துறீங்க. முன்னாடியும் கதவு திறக்கல, பின்னாடியும் திறக்கல, அந்த பக்கம் திறக்கல, இந்த பக்கம் திறக்கல. காரணம் என்ன? எல்லார்ட்டையும் நீங்கள் சண்டை பிடிச்சிட்டு இருந்தா யார் கதவை திறப்பாங்க? எல்லார்ட்டையும் நீங்கள் சண்டை பிடிச்சிட்டு இருந்தால் யார் கதவை திறப்பாங்க? யாருமே வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணணும். 1/2 கிலோமீட்டர் இல்லைன்னா 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி அவங்க வந்தால் தான் உங்களுக்கு விடுதலை. பக்கத்தில் இருக்கவங்களால விடுதலை கிடைக்காது. காரணம், எல்லாட்டையும் சண்டை பிடிச்சிட்டு நான் வீடை பூட்டிகிட்டு இருக்கிறேன். இதாங்க உண்மை. அப்போ இந்த தொல்லைகள் விலகுனா ஒரு சில நேரங்களில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு தொல்லையாக இருப்பாங்க. நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒரு சில நேரங்களில் நமக்கு தொல்லையாக இருப்பாங்க. நம்முடைய வாழ்வை பார்த்து, நம்முடைய பொருளாதார ஆசிரியரை கண்டு, நாம் நடக்கக்கூடிய நிலைகளை பார்த்து, அப்படிப்பட்ட நிலைகளிலே தொல்லைகள், என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறுவதை பார்த்து அதன் வழியாக சண்டை சச்சரவுகள், இப்படி பலவிதமான தொல்லைகள் இருக்கலாம். விவிலியம் சொல்லுகிறது, எசாயா 32ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை சொல்லுகிறது, என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். பாருங்க, அப்ப நீங்க இருக்கக்கூடிய வீட்டை சுற்றி உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் நாங்க அந்த இடத்துல இருந்து மாறி போலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் மாறி போறீங்க? வீட்டில் ஏதோ பிரச்சனையான்னு கேட்டா, வீட்டில் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களால பிரச்சனை. பக்கத்தில் இருக்கிறவங்க எப்பவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி அந்த வீட்டில் நிம்மதியாக நீங்கள் இருப்பீங்க? அந்த இடத்துல உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? நாளை என்ன நடக்கும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் காலையில் வந்து பார்க்குறேன் வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் கிடக்கு, காலையில் வந்து பார்க்குறேன் வீட்டுக்கு முன்னாடி முட்டை போட்டிருக்காங்க, இப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய மக்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ சொல்லுவாங்க, எங்களால் எதிர்த்து நிற்க முடியலை, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய மக்கள் தொல்லையற்ற கூடாரத்தில், அப்போ உங்களுடைய வீட்டை சுற்றி எந்த தொல்லையும் இருக்காது, எந்த பகைவரும் உங்களை எதிர்த்து வர முடியாது. விவிலிய வார்த்தை சொல்றது பாருங்க, உங்களுக்கு எதிராக ஒரு வழியாக வருபவர்கள் எத்தனை வழியாக தெரித்தோடுவார்கள்? எத்தனை வழியாக? 7 வழியாக. உங்களுக்கு எதிராக ஒரு வழியாக வருபவர்கள் 7 வழியாக துரத்து ஓடுவார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எவ்வளவு அழகான ஆசீர் பாருங்க. அப்ப உங்களுக்கு என் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர், எந்த தொல்லையும்
உங்களுடைய வாழ்க்கையில வராது என்று சொல்லுகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. யோவேல் 2:20 சொல்லுகிறது, வடக்கில் இருந்து வந்த படையை உங்களிடமிருந்து வெகு தொலைவிற்கு விரட்டி அடிப்பார். போதும். அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உங்களுக்கு எதிராக எந்த பக்கத்தில் இருந்து படை வந்தாலும், உங்களுக்கு எதிராக எந்த பக்கத்தில் இருந்து மனிதர்கள் வந்தாலும், எந்த பக்கத்தில் இருந்து எந்த நிலையில் உங்களுக்கு எதிராக வந்தாலும், இதோ நான் உங்களுக்காக இருந்து அதை விரட்டி அடிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப என் ஆண்டவர் நமக்காக இருக்கும் பொழுது, நம் ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, யாராலும் ஆபத்து இல்லை, எந்த பகைவர்களாலும் ஆபத்து இல்லை, எந்த மனிதர்களாலும் ஆபத்து இல்லை என்ற உயிருள்ள வார்த்தையை இன்று என் ஆண்டவர் நமக்காக தருகிறார். அடுத்ததாக இன்னொரு வார்த்தையை கூட சொல்லி முடிக்கிறேன். விவிலியம் சொல்லுகிறது, உங்களுடைய எல்லைகள் விரிவடையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்களுடைய எல்லைகள் விரிவடையும். எசாயா 54ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. எசாயா 54ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை சொல்லுகிறது, வலப்புறமும் இடப்புறமும் நீ விரிந்து பரவுவாய். அப்ப நீங்க உங்களுடைய சொத்து குறுகி கொண்டிருக்கிறது. ஒரு சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், நான் உழைத்து சேமித்த செல்வம் எல்லாம் கையை விட்டு சென்று கொண்டிருக்கிறது, கடன் பாரத்தால ஒன்னொன்றா நான் வித்துட்டு இருக்கிறேன், ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஒரு சில எங்க சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னா, அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே போய் பார்த்துட்டு, இந்த வீடு ஒரு காலத்தில் எங்களுடைய வீடா இருந்துச்சு தெரியுமா வார்த்தை சொல்லுகிறது. அப்படி பார்த்துட்டு என்ன செய்வாங்க, பெருமூச்சு விடுவாங்க. ஒரு காலத்தில் உங்கள் வீடு, இன்னைக்கு யாருக்கு வீடோ. ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, ஒரு காலத்தில் எப்படி இருந்தவங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, வாழ்ந்து கெட்ட குடும்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கையில் இருந்த செல்வம், கையில் இருந்த பொருட்கள் குறுகி 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 இன்னைக்கு ஒன்றும் இல்லாத நிலையில் நான் வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உங்களுடைய எல்லைகள் விரிவடையும். அப்படின்னா வலப்புறவும் இடப்புறவும் விரிந்து பரவுவா என்றால் என் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர், உங்களுடைய செல்வங்களை ஆண்டவர் 2 மடங்காக அதிகரிக்க செய்கிறார். நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் இடமெல்லாம் உங்களுடைய இடமாய் மாறும் என்ற அந்த வாக்குறுதியை ஆண்டவர் இன்று உங்களுக்காக தருகிறார். கைகளை வல்லமையாக தட்டிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒருபோதும் எந்த இடத்திலும் நீங்கள் குறுகி வர மாட்டீர்கள் மகனே மகளே. உங்களுடைய சொத்து குறுகாது, உங்களுடைய உறவுகள் குறுக மாட்டார்கள், உங்களுடைய அன்பு குறுகாது, நீங்கள் விரிந்து பரவுவீர்கள் என்று உயிருள்ள ஆசிரை தருகிறார். அந்த வல்லமையான ஆண்டவரின் முன்னால் அப்படியே எழுந்து நிற்போமா?